சமையலுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த புளி பேஸ்ட் வீட்டில் பண்ணி வச்சுட்டா ரசம்லேருந்து சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே டக்கு 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 டக்குன்னு வேலையை முடித்தாலும் ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும். இது பண்ணுறப்ப தெரியாது, நம்மளுக்கு பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2-3 டைம், சுத்தமான புளியாக இருந்தாலும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் அப்படியே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ புளி நல்லா கரையிற ஸ்டேஜ் இருக்கும். நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஃபுல்லாலாம் கரைக்க முடியாது, நீங்கள் அது ஊற வைக்கிற நேரத்தை பொறுத்து, அந்த ஒவ்வொரு புளியோட இதை பொறுத்து இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறப்ப இந்த புளியில் இருக்க அழுக்கெல்லாம் அந்த நுரையாக மேலே வர ஆரம்பிக்குங்க. பாருங்கள், லைட்டாக அப்படியே வருதா? அப்போக்கே அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதெல்லாம் டக்குன்னு அந்த அழுக்கெல்லாம் மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது. இதை செய்யறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனால் இது ரொம்பவே நம்மளுக்கு சமைக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேலே அந்த மாதிரி ஆடை கட்டுறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து அதை கீழே போட்டுருங்க. இல்லை பாத்திரம் விளக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு கூட இந்த லிக்விடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 0% வேஸ்டேஜில் இந்த புளி பேஸ்ட் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. புளியெல்லாம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த சக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதே நம்ம மிக்சியில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு புளி வேஸ்டேஜுங்கிறது இதில் 0% தான் இருக்கும். நமக்கு புளியும் நிறையா கிடைக்கும். இதை ஒரு டைம் மறுபடியும் அந்த ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா கொதிக்கும். நல்லா ஒரு திக் பேஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். இந்த புளி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆயிரும்ல, இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் இந்த கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். எதுக்காக அந்த கல்லுப்புனா இது கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் இந்த கல்லுப்பு போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ரீஸ் ஆகாமல் ரொம்ப கல் மாதிரி அதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. ஸோ அந்த டைமை சேவ் பண்ணும் இந்த கல்லுப்பு போடுறதுனால. நம்ம ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப நிறையா ரெடி பண்ணிட்டிங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. கெட்டே போகாது கல்லுப்பு போட்டிருக்கறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.